ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயம், மிளகாய், ரம்பையில எல்லாம் போட்டு காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே கருவாட்டை போட்டு நல்லா வதக்கி கொள்ளலாம். சிவப்பு சோறு, பருப்பு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். 2 கரண்டி மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி கொள்ளலாம். நாங்கள் இப்போ கரைச்சி வச்ச புளியை கருவாட்டு குழம்போடு அப்ளை பண்ணி கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, இப்போ கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு, நல்லா வெந்தும் இருக்குது. அதோட கருவாட்டை பார்த்தாலே வாய் ஊறுது. இப்படி நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்